போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். அனைவருக்கும் அற்புதமான வணக்கங்கள். நான் உங்கள் பிரபா. வெற்றி கூட்டாளி என்ற சேனல் மூலமா உங்ககிட்ட நான் பேசுறத ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். நம்முடைய உலக பொதுமறை நூலான திருக்குறள், இந்த திருக்குறளில் உள்ள ஒரு குறள் மூலமாக தான் என்னுடைய உரையை நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த குறள், தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு. இந்த குறளில் சொல்லப்பட்ட கடைசி வார்த்தை அறிவு. இந்த அறிவுக்கான விளக்கத்தையும் அந்த வார்த்தைக்கான என்னுடைய புரிதலை பற்றியும் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்படி விலை மதிப்பில்லாத இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக உங்ககிட்ட இந்த அறிவுக்கான விளக்கத்தையும் இந்த அறிவை எப்படி பெற முடியும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால் உங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னா, பல புத்தகங்களை புக்ஸ் படிப்பதன் மூலமாகவும், பல சொற்பொழிவுகள் ஸ்பீச்சஸ் கேட்பதன் மூலமாகவும், பல நிகழ்வுகளை பார்ப்பதன் மூலமாகவும் அறிவை பெற முடியும், டெவலப் பண்ண முடியும்னு சொல்லுவீங்க. ஆனால் இது உண்மையான அறிவான்னு கேட்டால் இல்லை. அப்போ எது உண்மையான அறிவு? நீங்கள் படிப்பது, பார்ப்பது, கேட்பது போன்ற உங்களுடைய புலன்கள் மூலமாக பெறப்பட்டவை அனைத்துமே தகவல்கள் தான் தவிர நாலேஜ் கிடையாது. அப்போ எது உண்மையான நாலேஜ்? இப்படி உங்களுடைய புலன்கள் மூலமாக பெறப்பட்ட தகவல்களை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய லட்சிய பாதையில் பயன்படுத்தும் பொழுது தான் அந்த தகவல் அறிவாக கன்வெர்ட் ஆகுது. ஒருவேளை அந்த தகவலை நீங்கள் பயன்படுத்தலைன்னா அந்த தகவல் வெறும் டேட்டாவை தானே இருக்குமே தவிர நாலேஜாக ஒருபோதும் கன்வெர்ட் ஆகாது. நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து பல புத்தகங்களை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அந்த புத்தகங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிறோமான்னு கேட்டால் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. பல விஷயங்கள் நம்முடைய ஞாபகத்துக்கு கூட இருப்பதில்லை. இன்னொன்று எளிமையாக இந்த அறிவுக்கான விளக்கத்தை ஒரு எளிமையான எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இப்போ உங்களுக்கு விக்கல் ஏற்படுது. அப்போ உங்ககிட்ட ஒருவர் தண்ணீர் வாட்டர் குடிங்க, உங்களுடைய விக்கல் இருக்கணும் ஒரு தகவலை இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் தகவலை நீங்கள் மெசேஜை பயன்படுத்தும் பொழுது அந்த தகவல் அறிவாக கன்வெர்ட் ஆகுது. ஒருவேளை அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பயன்படுத்தலைன்னா அது ஜஸ்ட் டேட்டாவை தானே இருக்குமே தவிர அறிவாக ஒருபோதும் மாறாது. என்னை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தப்படாத எந்த ஒரு தகவலுமே குப்பைக்கு தான் சமம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு என்ன தெரியுங்களா? தகவலை சேகரிக்க முற்படுகின்ற நாம அதை பயன்படுத்த ஒருபோதும் முக்கியத்துவம் தருவதில்லை. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு, டிராபேக்னு. மேலே சொன்னதை போல இப்படி விலை மதிப்பில்லாத இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறோம்னு கேட்டால், உனக்கு அறிவு இருக்கா என்று மற்றவர்களுடைய குறைகளை சுட்டி காட்ட தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதன் பிறகு இந்த வார்த்தைக்கான முழு விளக்கத்தை தெரிந்த பிறகு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறளில் சொன்னதை போல கற்பதோடு நிற்காமல் கற்றதை பயன்படுத்துங்கள். டேட்டா முக்கியம் இல்லை பாஸ், யூசேஜ் தான் ரொம்ப முக்கியம். இறுதியாக அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய குணம் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும், ரெஸ்பெக்டை கொடுக்கும். இது நான் சொல்லங்க, வீரத்தின் விளைநிலமான புருஸ்லி அவர்கள் சொன்னது என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நான் உங்கள் பிரபா. நன்றி.